கர்டிஸ் அப்படிங்கிறவனுக்கு பயங்கரமான இடி மின்னலோட ஒரு புயல் வர மாதிரி தெரியுது. அங்கேருந்து மழை தான் பெய்யும் அப்படின்னு பார்த்தா, அவனோட கையில அது வந்து எண்ணெயா வந்து ஊத்திட்டு இருக்கு. இத பார்த்ததுமே அப்படின்னா, இங்க வந்து பயங்கரமான புயல் ஏதோ வரப்போகுது அப்படின்னு அவன் கன்ஃபார்ம் பண்றான். ஆனா இது இவனுக்கு மட்டும் தான் தெரியுது. அங்க இருக்கிற மத்த எல்லாருக்குமே அது வந்து நார்மல் வெதரா தான் இருக்கு. எதுவுமே புயல் வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. அப்புறமா தான் புரியுது இது எல்லாமே இவனோட மென்டல் இல்னஸ் தான் அப்படின்னு. அதனால அவன் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்து ஃபேமிலிக்கு தெரியாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். போனாலும் அவனோட அந்த விஷன்ஸ் இதெல்லாம் வந்து மாறுற மாதிரி இல்ல. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? இது எல்லாமே இவனோட மென்டல் இல்னஸ்னால தானா? இல்ல உண்மையிலே வந்து ஸ்ட்ரோம் வரப்போகுதா? அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2011ல ரிலீஸ் ஆன டேக் ஷெல்டர் அப்படிங்கிற ஹாரர் சைஃபை ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஓஹியோ ஸ்டேட்ல கர்டிஸ் அப்படிங்கிறவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு மட்டும் வானத்துல வந்து பயங்கரமான புயல் வந்து வர மாதிரி தெரியுது. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மழை தான் பெய்ய போதோ அப்படின்னு பார்த்தா எண்ணெயா கொட்டிட்டு இருக்கு. தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் கொட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பார்க்கறான். இது எல்லாமே அவனோட கனவு. இந்த கனவோட தான் எந்திரிச்சு இப்போ குளிச்சிட்டு இருக்கிறான். வெளியில வெதர் நல்லா தான் இருக்கு. ஒரு ஃபேமிலி இருக்கு. இவனோட ஒய்ஃப் பேரு சமந்தா. இந்த பொண்ணு பேரு ஹானா. இந்த பொண்ணுக்கு வந்து காது கேட்காது. இவளோட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து அவனோட ஒர்க்குக்கு கிளம்புறான். இவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சமந்தா வந்து எந்த ஒர்க்குக்கும் போகல. ஏன்னா ஹானாவை வந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால வீட்டுல இருந்து அவ பாத்துக்கிறா. அவளால முடிஞ்ச சின்ன சின்ன ஒர்க்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா காசு வந்து சேவிங்ஸ்ல வந்து வச்சிட்டு இருக்கிறா. இப்போ ஒரு நாள் ஈவினிங் வந்து இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால குழந்தைங்க எல்லாரையும் ஒண்ணா விளையாட விட்டுட்டு இவங்க எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா குழந்தைங்களோடையும் நம்ம ஹானாவும் வந்து ஜாலியாக வெளியில் விளையாடிட்டு இருக்கிறா. அங்கே வந்து ஒரு மரக்கட்டை வந்து விழுந்து கிடக்குது. அதில் வந்து ஒரு ஆணி வர இருக்கு. அதில் ஆணி இருக்கு. இதெல்லாம் தெரியாமல் அந்த ஹானா அதில் வந்து விளையாடிட்டு இருக்கிறா. இதை பார்த்ததுமே இவ வந்து பயந்து போய் ஓடி அவளை வந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றா. ஹானா அங்கேருந்து எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டே போறா. ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் காது கேட்காதுல. அப்புறமா ரியலைஸ் பண்ணி பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறா. இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில பார்த்தா நம்ம கர்டிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப செம்ம மழை பெய்யுது. அதனால ஒர்க்கை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி மழை பெய்யும் போது எப்படி ஒர்க் பண்ண முடியும்? ஸோ எல்லாருமா சேர்ந்து பாருக்கு போயிட்டு கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் சமந்தா ஹானாக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோம் எல்லாம் வந்தா எப்படி வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சைன் லாங்குவேஜ்லேயே வந்து இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு இருக்கா. அவன் அழகா அது எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம கர்டிஸ் கூட அவனோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான டிவர்ட், அவன் கூட வந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டில் இறக்கி விட்டுறதுக்காக வந்திருக்கான். அப்போ டிவர்ட் இருந்துட்டு பரவாயில்ல, உனக்கு என்னடா கவலை, நல்ல ஃபேமிலி, நல்ல செட்டில் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா எப்பயுமே நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை ரொம்ப அழகாலாம் போயிடாதுல அப்படிங்கிற மாதிரி கர்டிஸ் வந்து சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் இது மாதிரி பேசிட்டு இருக்கும் போது டிவர்ட்டோட ஒய்ஃப் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வெளியில, அதாவது வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துருவாங்க. அப்படி வந்ததுமே டிவர்ட் வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. சரிடா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இவரும் வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒய்ஃப் மேல ஒரு பயம் இருக்குல்ல. எப்படியோ கர்டிஸ் வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வந்ததும் சமந்தாவை பார்த்துட்டு ஹானாவையும் பார்க்குறான். அவன் வந்து எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்கூல்ல மற்ற குழந்தைங்களோட வந்து ஜெல்லாக மாட்டேங்கிறா, கொஞ்சம் தனிமையாவே இருக்கா அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதோட இதுக்கு முன்னாடி அந்த வுட்ல வந்து ஆணி இருந்திருக்கும்ல, அது அவளுக்கு வந்து பெரிய ஆபத்தா போயிருந்திருக்கும். அதை பத்தி சொல்ல மறுநாள் இவன் என்ன பண்றான்னா, அந்த மாதிரி தேவையில்லாத பொருள் எல்லாத்தையுமே எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா தூரத்துல பயங்கரமான ஒரு புயல் வந்து வந்துட்டு இருக்கு. பயங்கர இடி மின்னலோட புயல் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஒரு இடி வந்து அப்படியே கிரவுண்ட்லேயே விழ, இதை பார்த்துட்டு இருந்தே இவங்க வீட்டில் இருந்த ரெட் அப்படிங்கிற நாய் வர பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னா ஹானா கையை பிடிச்சிக்கிட்டு கர்டிஸ் வந்து நின்றுட்டு இருக்கு. திடீர்னு அந்த நாயோட செயின் வந்து கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அது அவுந்துருது. வந்து நம்ம கர்டிஸோட கையை வந்து பயங்கரமா கடிச்சு விட்டுருது. இதனால ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே பார்த்தா எந்திரிச்சா இது எல்லாமே வந்து கனவு தான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கனவுல இருந்து எந்திரிச்சிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றான். என்னதான் இது கனவா இருந்தாலும் அந்த நாய் வந்து கடிச்சது இருக்குல்ல, அது வந்து இன்னும் அந்த வலியை வந்து அவனால உணர முடியுது கையில. எல்லாரும் சாப்பிட்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா இவன் மட்டும் சாப்பிடாம உட்காந்துட்டே இருக்கான். ஹேனா வர அந்த ரெட்டு கூட வந்து கொஞ்சம் க்ளோஸா அப்படியே பழகி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் ஹேனாவை ரெட்டு கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா வந்து கேட்கறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சமாளிச்சிடுறான். வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து சாப்பிட்டுருக்கவே மாட்டான். இங்கிருந்து வந்து அவன் வேலை கிளம்பிடுறான். ஒர்க்குக்கு போனோன்னே ஜிம் அப்படிங்கிற இவரோட பாஸ் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இவனுக்கு இன்னும் அந்த கையில அந்த வலி, அதோட ஃபீல் தான் வந்து இருந்துட்டே இருக்கு. சுத்தமா அங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத பத்தி அவன் கவனிக்கவே இல்லை. கொஞ்சம் அப்பப்ப மழை வர்றதுனால நம்ம சீக்கிரமா மழை இல்லாத டைமிங்கா பார்த்து ஒர்க்கை வந்து கொஞ்சம் வேகமா முடிக்கிறதுக்கு பாருங்க. அதனால சீக்கிரம் இன்னைக்கான ஒர்க்கை வந்து முடிங்க. மழை இல்லாத டைமிங்ல கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி நிறையவே ஒர்க் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டே அவரு சொல்லி அனுப்புறாரு. அப்படின்னு எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து ஒர்க்குக்கு வந்துட்டாங்க. அப்போ நம்ம கர்டிஸ் மட்டும் டிவர்ட் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்ளைஸ் வந்து எனக்கு வேணும், எடுத்துவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனும் வந்து ஹெல்ப் பண்ணுறான். அப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா வானத்தில்
நிறைய பறவைங்க வந்து ரொம்ப வினோதமான ஒரு ஷேப்ல வந்து அப்படியே பறந்துட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்து தான் அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இது மாதிரி உனக்கு எதுவும் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி டிவர்ட் கிட்ட கன்ஃபார்ம் பண்றான். எனக்கெல்லாம் அப்படி எதுவும் தெரியலையே, பறவைங்கலாம் நார்மலா தான் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிடுறான். உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஒர்க் எல்லாம் கொஞ்சம் வந்து முடிச்சுட்டு போறதுக்கு லேட் ஆகுது. இப்போ ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வேற இருக்கும். அதுக்கு வந்து இவனுக்கு ஒர்க் டிலே ஆனதுனால கொஞ்சம் லேட் ஆயிருது. எப்படியோ அங்க ஸ்கூலுக்கு வந்துடுறான் ஹானாவை பாக்குறதுக்காக. இவனுக்கு வந்து டைம் இல்லாததுனால காலை கூட வாஷ் பண்ணியிருக்க மாட்டான். ஃபுல்லா அந்த சேத்துல இது பண்ணி ஒர்க் பண்ணதோட இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இங்க உள்ள டீச்சர் வந்து இந்த குழந்தைங்க கிட்ட எப்படி சைன் லாங்குவேஜ்ல பேசணும் அப்படிங்கறத பத்தி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கர்டிஸ்க்கு வந்து இதை பத்தி எதுவுமே பெருசா தெரியல. ஏன்னா எப்பயுமே ஹானா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது சமந்தா மட்டும்தான். அதனால அவளுக்கு தான் இதை பத்தி ஃபுல்லா தெரியுது. அவனுக்கு பேசிக்கா இருக்கிற அந்த சைன் லாங்குவேஜை பத்தி கூட எதுவுமே தெரியல. ஸ்கூல்ல இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப வந்து கார்ல ஏறி வீட்டுக்கு போறாங்க. அப்படி போறப்போ பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்குது. கர்டிஸ்க்கு வந்து எதையுமே ஒழுங்கா பார்க்க முடியல. கர்டிஸ் கூட தான் ஹானாவும் வந்து இருக்கா. இப்ப எதுவுமே தெரியாம எப்படியோ மேனேஜ் பண்ணி காரை ஓட்டிட்டு இருக்கிறான். அப்ப திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஏதோ ஒரு வண்டி மேல அவன் வந்து மோதிடுறான். இதனால இவனோட தலையில வந்து அடிபட்டு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா நல்ல வழியா ஹானாவுக்கு எதுவும் ஆகல. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பதறி போய் ஏற்கனவே ஷாக்கிங்ல இருக்க. ஆப்போசிட்ல இருந்து யாரோ வந்து ஜன்னல் அந்த டோரை வந்து உடைச்சிடுறாங்க. கண்ணாடியை உடைச்சிட்டு இவனை வந்து பிடிச்சிட்டு அந்த சின்ன பொண்ணு ஹானா வந்து அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்ததுமே அவன் வந்து பயங்கரமா கதறி போய் கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே கத்திக்கிட்டே முழிச்சா இதுவும் மறுபடியும் கனவு தான். இப்படி ஒரு பயங்கரமான கனவுல இருந்து கண்ணு முடிச்சுட்டு திருப்பி அவனை ரிலாக்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் பண்றான். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அவன் ரூம்ல இருந்து கீழே இறங்கி வரும்போதே இவன் ஏதோ டல்லா இருக்கான் அப்படிங்கறத வந்து இவனோட வைஃப் சமந்தா வந்து பாக்குறா. என்னாச்சு, ஏதோ உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கோல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிச்சிடுறான். வந்து நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஹானாவை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவளும் வந்து ஹானாவை கூட்டிட்டு இவளோட கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சிருப்பா. அதை வந்து வீக்கெண்ட்ல கொஞ்சம் கம்மி விலைக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுப்பா. இப்போ அது ஓவர் ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க போன கேப்ல இவன் வந்து அங்கிருந்து எக்ஸ்ட்ரா சப்ளைஸ் எடுத்துட்டு வந்திருப்பான்ல கம்பெனில இருந்து. அதை வச்சு அந்த டாக் ரெட் இருக்கும்ல அதை சுத்தி ஒரு ஃபென்ஸ் மாதிரி வந்து போடுறான். ஏன்னா இதனால எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது தன்னோட பொண்ணுக்கு அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் போட்டுட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அதுக்கிட்டே சாரி வர கேட்கறான். இப்போ பக்கத்துல வந்து நிறைய குப்பைகள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு டோர் இருக்கிறத அவன் நோட் பண்றான். பார்த்ததுமே இவனுக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. கண்டிப்பா இது புயல் மாதிரி வர டைமிங்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஜார்ல இருந்து இதுக்கான சாவியை தேடி எடுத்துட்டு வந்து அதை ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி பார்த்தா அது வந்து ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்கு. சரி எப்படியும் இது வந்து சேஃபான இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஒர்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். வீட்டுக்கு வந்ததுமே சமந்தா ஹானா எல்லாருமே வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி ரெட்டுக்கு வந்து ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா வந்து கேட்குறா. ஆனா அதுக்கு அவன் வந்து ஒழுங்கான பதில் சொல்லல. எதுக்காக இந்த மாதிரி ஃபென்ஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி இவ கேட்க அவன் வந்து மறுபடியும் சமாளிக்க தான் ட்ரை பண்றான். கான்வர்சேஷனே மாத்துறதுக்காக டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. கேஸ் லீக்கேஜ்னால ஒரு சின்ன ஃபேமிலி வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சே எவ்வளவு மோசமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இதை பத்தி அவன் வந்து பேசி இதை வந்து டைவர்ட் பண்ணிடுறான். மேல சமந்தாவும் இதை பத்தி வந்து கேட்கல. இப்ப எல்லாரும் தூங்குறதுக்கு போயிடுறாங்க. ஒரு நாள் ஈவினிங் என்ன பண்றானா ஹானா வந்து ஜன்னல் பக்கத்துல உட்காந்துருக்கா. செம்ம மழை வந்து பெஞ்சிட்டு இருக்குது. ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கவும் ஜன்னல் பக்கத்துல இவன் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கர்டிஸ் வந்து ஹானாவை கூப்பிடுறதுக்காக போறான். அப்படி கிட்ட பார்க்கும்போது தான் ஜன்னல் கிட்ட யாரோ ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. அதை பார்த்ததுமே அவன் பயந்து போய் ஹானாவை தூக்கிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறான். அப்படி உட்காந்தோன்னா கதவுலாம் லாக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறான். கதவை வந்து அந்த ஆள் பயங்கரமா வந்து தட்டிட்டு இருக்கிறான். கதவை ஆனா திறக்க முடியல, லாக்ல இருக்கு. அவன் தட்டுற தட்டுல இந்த இடமே வந்து ஃபுல்லா வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தா எல்லா திங்ஸுமே வந்து அப்படியே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே இவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் வர மாதிரி ஆகிருது. ரொம்ப பயந்து போய் ப்ரீத் பண்ணவே கஷ்டப்படுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது எல்லாமே சரியாயிருது. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுவும் அவனுக்கு வந்த கனவு தான். இந்த கனவுல இருந்து அப்படியே எந்திரிக்கிறான் மறுபடியும். ரொம்ப பயங்கரமா இருந்ததுனால அவன் பெட்லேயே வந்து யூரின் போயிடுறான். ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம்னு பார்த்தா கரெக்டாக சமந்தா வர எனக்கு டாக்டரோட நம்பர் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அதுவும் இந்த மாதிரி ஆனதை அவள் பாத்திரக்கூடாதுன்றதுனால இவ கவர் பண்ணி வர வச்சுக்கிறான். டாக்டர் நம்பர் எனக்கு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ பதறி போய் கிட்ட பார்க்கறதுக்காக வரா. இல்லை கிட்ட எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் டென்ஷனில் கத்திடுறான். இதை பாரு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு டாக்டரோட நம்பரை மட்டும் நீ கொடுத்துட்டு நீ போய் சர்ச்சில் போயிட்டு ஒர்க் பாரு அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். அவளும் அங்க வந்து மீட்டிங் இருக்கு, அதனால நீங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டரோட நம்பரை கொடுத்துட்டு கிளம்பிடுறா. அப்படி போனதுமே வந்து பெட் எல்லாத்தையுமே வந்து நீட்டா கிளீன் பண்ணி வைக்கிறான். லாண்ட்ரி எல்லாம் போட்டுட்டு அவளுக்கு எதுவும் டவுட் வந்துடக்கூடாதுல்ல, அதனால எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி நீட்டா வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹானாவை கூட்டிக்கிட்டு லைப்ரரி போறான். அவளுக்கு வந்து அந்த குட்டி குழந்தைக்கு ஏதாவது பாக்குற மாதிரியான ஒரு புக்கை வந்து கொடுத்துட்டு இவன் வந்து மென்டல் இல்னஸ் அதை பத்தி வந்து ஒரு புக் எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இதனாலதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அதை பத்தி ரெஃபர் பண்ணி பாக்குறான்.
அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அங்கே நிறைய கேண்டு ஃபுட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். ஏன்னா புயல் அந்த மாதிரி வந்ததுன்னா இவங்களால வெளியில் வர முடியாதுல்ல, அதுக்காக ஃபுட் எல்லாமே வேணும், அதனால எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா சமந்தா ஃபேமிலி கூட ஒரு மீட்டிங் இருந்திருந்திருக்கும், எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றதா தான் பிளான். ஆனால் அந்த இடத்துக்கு வந்து அவன் வந்திருக்க மாட்டான். என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கீழே வந்து ஷெல்டர் வந்து ஒன்று பார்த்தாங்க, அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இவன் வாங்கிட்டு வந்த கேண்ட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான். புயல் வந்தால் எப்படி எல்லாமே தயாராக பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அவன் ரெடி பண்ணி வச்சுட்டு லைப்ரரியிலேருந்து கொஞ்சம் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல, அது எல்லாத்தையும் கொஞ்சம் படித்து ரெஃபர் பண்ணி பார்க்குறான். அடுத்த நாள் ஒரு டாக்டரை போயிட்டு மீட் பண்ணுறான். எனக்கு வந்து இந்த மாதிரி 4-5 நாளாக சுத்தமாக தூக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னதும், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து லைட்டாக தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் இவன் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி நிறையா கனவு இது மாதிரிலாம் வந்து வருது, அது வந்து எனக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நாய் வந்து கடிச்சிருச்சு, ஆனால் அது எனக்கு இன்னும் அந்த பெயின் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட எல்லா பிரச்சனைகளையும் வந்து டாக்டர் கிட்ட சொல்கிறான். அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு நீ டேப்லெட்ஸ் எடுத்துக்கோ, மெடிசன் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ வந்து கொலம்பஸ்ல இருக்கிற ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை போயிட்டு பார்க்கறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு டாக்டரை வந்து ரெஃபர் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல சமந்தா வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்சியை வந்து பார்க்கறதுக்காக போயிருப்பா. ஏன்னா ஹானாக்கு வந்து இப்போ காது கேட்காதுல, அதுக்கான ஆப்ரேஷன் வந்து பண்ணணும், அதுக்கு இவங்களுக்கு பணம் தேவை, அது வந்து கிடைக்கிறதுக்காக இவ வந்து அலைஞ்சிட்டு இருந்திருப்பா. நல்ல வேலையா அது வந்து இப்போ அப்ரூவ் ஆகிருச்சு. எதனாலனா கர்டிஸ்க்கு வந்து இப்போ நல்ல வேலை இருக்கு, அவங்களோட அந்த இதுலேயே வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாமே வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால இப்போ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்சூரன்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இதே டைம்ல நம்ம கர்டிஸ் வந்து அவனோட மெடிசன்ஸ் வந்து வாங்குறான். இவனு வந்து பணம் கொடுக்க தேவையில்லை, பணம் வந்து கொடுப்பான், ஆனால் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல்ல சொல்லிடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் சமந்தா ஹானா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா ஒரு வழியா ஹானாக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ண போறோம், அதனால எல்லா பிரச்சனையும் இதுக்கப்புறம் சால்வ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நமக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு கர்டிஸ் வந்து அவனோட மெடிசன்ஸ் இதெல்லாம் பத்தி எதுவும் சொல்ல மாட்டான். இவ வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு வேலை பார்த்து காசு சேர்த்து வச்சிருப்பால, அதுல வந்து வெக்கேஷன் போறதுக்காக அவ வந்து பிளான் பண்றா. நம்ம எப்படியும் ஜாலியாக அதை வந்து என்ஜாய் பண்ணலாம், இப்போ நம்ம வந்து மணி சேவிங்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணுறான்னா பாத்ரூமுக்கு போய் அவளுக்கு தெரியாமல் மெடிசன் வந்து எடுத்துக்கிறான். ஏன்னா அந்த மெடிசன் எடுத்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து ரெக்கவர் ஆக முடியும். நைட்டு மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறமா இவன் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் வந்து தூங்கி எழுந்திருக்கிறான். காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதோட சமந்தாவும் அவனை பார்க்கும்போது பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. இப்போ வந்து ஒர்க்குக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கர்டிஸ் வந்து டிவர்ட் கிட்ட சப்போஸ் புயல் வந்தால் என்கிட்ட இருக்கிற ஃபுட்டெல்லாம் போதும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்தில் பயங்கரமான ஒரு இடி இடிக்கிற சத்தம் வந்து கேட்குது. என்னடா அது அப்படின்ட்டு பார்த்தா, ஆனால் வானம் வந்து கிளியராக தான் இருக்குது, எந்த ஒரு புயல் வரதுக்கான எதுவுமே இல்லை. டிவர்ட் கிட்ட உனக்கு எதுவும் சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனுக்கு வந்து ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தா வாமிட் வந்து பண்ணுறான். சரி நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது திடீர்னு பார்த்தா அவனால் டிரைவ் பண்ண முடியல, ஏன்னா ப்ரீத் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. திடீர்னு மறுபடியும் பேனிக் அட்டாக் வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதனால் இதோட காரை ஓட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக காரை வந்து ஒரு இடத்துல நிறுத்தி கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறான். அப்போ தான் வந்து பக்கத்தில் பார்த்தா சில கண்டெய்னர்ஸ் வந்து சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துடுது. ஏன்னா நம்ம ஷெல்டரை ஒரு பங்கராகவே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டெய்னர்ஸை வந்து வாங்குறதுக்கு பிளான் போடுறான். முன்னாடி இவனோட அம்மாவை போயிட்டு அவன் வந்து மீட் பண்ணுறான். ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு மாதிரியா இருக்காங்க, ஏன்னா நிறைய மெடிசன்ஸ் வந்து அவங்களும் எடுத்திருந்திருப்பாங்க. இவங்களும் சின்ன வயசாக இருக்கும் போது இதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு நோய் இருந்திருக்கும். அதனால தான் இவங்க வந்து நிறைய மெடிசன்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பீரியடில் நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவன் வந்திருப்பான். அதெல்லாம் கேள்வி கேட்க, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே பெருசாக ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ எதுவும் அவங்களுக்கு பெருசாக ஞாபகம் இருக்காது. இதுக்கு மேலே நம்மளோட பிரச்சனையை வந்து இது சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் டாக்டருக்கு கால் பண்ணி என்னால் கொலம்பஸ்க்குலாம் போக முடியாது, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கேட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா இப்போதைக்கு இவனோட எய்ம் எல்லாமே அந்த ஷெல்டரை வந்து ஒரு பெரிய பங்கராக வந்து மாற்றணும், அதுக்கான வேலையில் வந்து நான் ஈடுபடணும், என்னால் ட்ரைவ் பண்ணிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். மாதிரி கண்டெய்னர்லாம் வாங்கணும், இது பண்ணணும் அப்படின்னா இவனுக்கு வந்து நிறைய செலவாகும். அதெல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் வந்து போடுறான். அப்படி போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து தூங்க போயிடுறான். மறுநாள் காலையில் எந்திரிச்சதுமே லோன் எடுத்து இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இவன் வந்து பேங்க் வந்து போயிட்டு பார்க்குறான். சமந்தா கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணல, ஏஜென்ட்டும் வார்ன் பண்ணுறாரு. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் பெருசாக பொருட்டை வந்து எடுத்துக்கல. ஒர்க்குக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு டிவர்ட் கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்குறான். இதை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம
சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இது மாதிரி கம்பெனி பொருள் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது தான் இதெல்லாம். இது தெரிஞ்சிச்சுன்னா இவங்களை வேலையை விட்டே தூக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இவங்க வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கவுன்சிலரை போயிட்டு அவன் வந்து மீட் பண்ணுறான். எதுக்காகனா அவனுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் இப்போ தேவைப்படுது. ஏன்னா இந்த மென்டல் இல்னஸ் இதெல்லாம் வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த கவுன்சிலிங் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸோ இல்லைனா அந்த மாதிரி எதுவுமே வந்து இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு என்ன தாட்ஸ் என்னங்கிறத என்கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா கொஞ்சம் பேசுகிறாங்க. அவங்க அப்படி சொன்னதுமே வந்து இவனோட எல்லாத்தையுமே வந்து பாஸ்ட் லைஃப் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறான். இவங்க அம்மாவுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஏதோ வந்து ஒரு நோய் இருந்திருக்கும், அதனால அவங்க வந்து இவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமாவா இவங்க அப்பா தான் வந்து இவனையும் இவனோட அண்ணனையும் வந்து வளர்த்துருக்கிறாரு. அப்புறம் ஒரு தடவை அம்மாவை பார்த்தோம், அவங்க குப்பையில் இருந்ததெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறான். இவனுக்கு வர அந்த கனவுகள் இது எல்லாத்தையுமே பற்றி இவங்க கிட்ட வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணுறான். எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறது, எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறான். அன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்கூலில் இன்னொரு மீட்டிங் இருந்திருக்கும். அதுக்கு எப்படியோ அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிரும், இருந்தாலும் கடைசியாக வந்து அட்டன் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கிற வரையில் பார்த்தா திடீர்னு பயங்கரமாக இடி மின்னல்னு வெட்ட ஆரம்பிக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயந்து போய் பார்த்துட்ருக்கான். ஏன்னா அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா சமந்தா ஹானாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதோட இவன் கார்லேருந்து இறங்கி வந்து மற்ற டிரைவர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க. எல்லாமே நம்மளோட முட்டாள்தனம் தான், நம்மளோட மென்டல் இஷ்யூஸ் தான் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். வீட்டில் வந்து இப்போது மறுநாள் வந்து சாட்டர்டே, அதனால எப்பயும் போல் சமந்தாவையும் ஹானாவையும் அவன் வந்து அவங்களோட வேலைக்காக வெளியில் அனுப்பிடுறான். அப்படி போனதுக்கப்புறம் இவனும் டிவோட்டும் சேர்ந்துட்டு இங்கே அங்கேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துருந்தாங்களே அதை வச்சு அந்த ஷெல்டரை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறா. ஏன்னா இவகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம வீட்டை இதை வச்சு லோன் எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் என்ன நினச்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்கா. இதனாலவே உங்களோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, ஏதோ வினோதமாக நடந்துக்கிறீங்க, திடீர்னு பார்த்தா ரெட்டை வந்து இது மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கிறா. என்னால் இப்போ எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹானாவை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. அன்றைக்கி நைட்டை வந்து அவன் கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு நைட்டு பார்த்தா அவனுக்கு வந்து கொஞ்சம் வலிப்பு வந்துடுது, ப்ளீட் ஆக வர ஆரம்பிக்குது. திடீர்னு நைட் இப்படி ஆகவும் சமந்தா வந்து பயந்து போயிட்டு ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுறா. அப்படி கால் பண்ணதுமே இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். இருந்தாலும் இது மாதிரி அவள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாள், அதனால அவள் வந்து கொஞ்சம் பயந்துடுறா. டீம் எல்லாம் வந்துருவாங்க. எப்படியோ அவனுக்கு வந்து கொஞ்சம் மெடிக்ஸ்லாம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு வந்து உண்மையிலே என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி சமந்தா கிட்ட எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறான். சீக்கிரமா என்னோட பிரச்சனை எல்லாமே சரியாயிரும், நான் நல்லா கவுன்சிலிங் போயிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா மாதிரி நான் கண்டிப்பாக என்னோட குடும்பத்தை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறான். இதை வந்து சமந்தாவும் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம ஹானாவோட ஆப்ரேஷனுக்காக இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. எல்லாமே ஸ்கேன் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 6 வாரத்தில் அவளுக்கு வந்து ஆப்ரேஷன் இருக்குது. ப்ரொசீஜர்ஸ் செக்அப்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம கர்டிஸ் வந்து வேலைக்கு வரான். வேலைக்கு வந்ததுமே அவனோட பாஸ் ஜிம்மை பார்த்து இதுக்கு மேலே என்னோட டீமில் வந்து டிவர்ட் வந்து இருக்க வேணாம் அப்படிங்கிறத மாதிரி கேட்டுக்கிறான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனுக்கு வந்து நான் ஆர்டர்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதெல்லாம் கேட்டு நம்ம ஜிம்முக்கு வந்து ரொம்ப வினோதமாக இருக்குது, என்னடா இது இவ்வளோ நாளாக எப்படி தானடா ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து அவர் கேட்குறாரு, எதனால நீ வந்து இப்போ கொஞ்சம் ஒர்க்குக்கு ஒழுங்காகவே வரதில்லையே, அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹானாக்கு வந்து ஆப்ரேஷன் இருக்குது, அதுக்காக கொஞ்சம் செக்அப்ஸ் ப்ரொசீஜர்ஸ்னு ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்ருக்கோம், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இவன் வீட்டுக்கு போகும்போது கேஸ் மாஸ்க்கெல்லாம் வாங்கிக்கிறான். அது ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எல்லாம் வாங்கிட்டு அவன் வந்து ஷெல்டரை வந்து பங்கரா மாற்றுறதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ டிவோட்டோட ஒய்ஃப் வந்து சமந்தா கிட்ட இது மாதிரி கர்டிஸ் வந்து கொஞ்சம் வினோதமாக நடந்துக்கிறாராமே, என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லி வந்து பேசுகிறா. ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒன்றும் இல்லை, சீக்கிரமே எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவன் வந்து இந்த பங்கரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வேலை எல்லாத்தையுமே வந்து செஞ்சிட்ருக்கிறான். அப்போ இவனோட பிரதர் கைல் வந்து வரான். சமந்தா தான் வந்து இவனுக்கு வந்து கால் பண்ணியிருந்திருப்பான். இது மாதிரி இவர் வந்து கொஞ்சம் வினோதமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு உனக்கு, எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறதுக்காக அவன் வந்திருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாது, நீ போயிட்டு ஒரு தடவை அம்மாவை வந்து மீட் பண்ணு, அம்மாவை போயிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். இதிலே தெரியுது இவங்க 2 பேரும் ஒழுங்காலாம் பேசிக்கல, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பார்த்துட்டு போகிறதுக்காக கையில் வந்து வந்திருக்கான். அவன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கர்டிஸ் இருந்துட்டு, நீ வந்து கொஞ்ச நாளாவே நாய் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேல, இங்கே வந்து ரெட்டு சும்மா தான் இருக்கா, அதை வேணா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த ரெட்டை வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஒரு நாள் மத்தியானம் பார்த்தா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இவன் வந்து கிச்சனுக்கு வரான். வந்து பார்த்தா கிச்சன்ல வந்து சமந்தா அப்படியே நனைஞ்சு போய் மழையில நனைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறா. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்க. பக்கத்துல வந்து ஒரு கத்தி இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு கர்ட்டிஸை பார்த்து அப்படியே ஓடி வரேன். இவன் பயந்து போய் கத்துறான். பார்த்தா இதுவும் வந்து ஒரு கனவு. என்னடா இது நாளுக்கு நாளா நம்மளோட இது மோசமாயிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் அந்த நடுக்கம் வந்து அவனுக்கு நிற்கவே இல்லை. சாப்பிடும்போது கூட சாப்பிட்றதுக்காக இப்போ வந்து அவ கூட்டிட்டு போவா. அப்படி சாப்பிடும்போது இவ வந்து பக்கத்துல கை வச்சிருப்பா. ஆனா வந்து அவன் அதை தட்டி விட்டுறான். அவன் வந்து ரொம்பவே இன்னும் அந்த ஷாக்ல தான் இருக்கிறான். அப்பதான் திடீர்னு இவங்க வந்து வெளியில பாக்குறாங்க. பார்த்தா இவனோட பாஸ் ஜிம் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. என்னடா அது இவர் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ட்டிஸ் வந்து வெளியில பார்க்க போறான். அப்பதான் தெரியுது இவன் வந்து சில எக்யூப்மெண்ட்ஸை ஆஃபீஸ்க்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருப்பான்ல கம்பெனில இருந்து. அதுக்காக வந்து இவர் வந்து திட்டுறதுக்காக இங்க வந்திருப்பாரு. யார் கேட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ இது மாதிரி பண்ணதுக்கான தண்டனையா உனக்கு வந்து 2 வாரத்துக்கு உன்னோட அந்த இன்சூரன்ஸ் இதை வந்து நான் கட் பண்றேன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது மட்டும் இல்ல டிவர்ட்டுக்கும் வந்துட்டு 2 வாரத்துக்கான சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. டிவர்ட் தானே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனுக்கும் வந்து இதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கு. வீட்டுக்குள்ள வந்ததுமே இதை பத்தி அவன் வந்து சொல்ல ஹானா வந்து அந்த பக்கம் அனுப்பிட்டு வந்து அவ அடிச்சிடுறா. அடிச்சுட்டு அவ வந்து உள்ள போயிடுறா. இது எல்லாத்துக்கும் உங்களோட இதுதான் மிஸ்டேக் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கவுன்சிலிங்காக கவுன்சிலரை பாக்குறதுக்காக வரான். அப்படி வந்து பார்த்தா உள்ள எப்பயும் இவன் மீட் பண்றான் அந்த லேடி கிடையாது, வேற ஒரு புது ஆள் இருக்காரு. வாங்க என்னாச்சு என்னன்றதை பத்தி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ இவனோட ஸ்டோரியும் அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து இவர்கிட்ட சொல்லி ஆகணும். மறுபடியும் அவங்க அம்மாவை பத்தி பேசுறதுல அவனுக்கு வந்து சுத்தமா விருப்பம் கிடையாது. அதனால அங்கிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம திருப்பி எந்திரிச்சு போயிடுறான். இருந்து போனதுக்கு அப்புறமா இவன் வந்து ஷெல்டரை வந்து டெவலப் பண்றதுக்கான ஒர்க்கை தான் வந்து செய்ய ஆரம்பிக்கிறான். ஏன்னா அது வந்து ரொம்பவே ப்ரிப்பேர்டா நல்லா பண்ணி வைக்கணும்னா அதனால அந்த வேலையை தான் அவன் வந்து செஞ்சுட்டு இருக்கிறான். சமந்தாவும் வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு வேலை எல்லாமே செஞ்சு கொடுக்குறா. இதனால கொஞ்சம் காசு அவளுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்றதுனால இப்போ இவளுக்கு வந்து என்னதான் பண்ணாலும் காசு வந்து பத்தல. அதனால வெக்கேஷனுக்குன்னு சேர்த்து வச்சிருந்திருப்பால அந்த அமௌண்ட்டையும் இவ வந்து எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கர்ட்டிஸ் வந்து தனியாக உட்காந்துருப்பான். அவகிட்ட போயிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி பேசுகிறா. நீங்கள் ஒன்றும் இப்போ கவலைப்படாதீங்க, என்னோட அந்த வெக்கேஷன் அமௌண்ட்லாம் இருக்குது, அதை வந்து 2 மாதம் பில் வந்து கவர் பண்ணிக்கலாம். அதை வச்சு ஹானாவோட சர்ஜரியும் நம்ம வந்து தள்ளி போட்டுடலாம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு சிரமமாக இருக்குது, நம்ம 2 பேருமே வேலைக்கு போய் ஆகணும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு டின்னர் இருக்குது, ஸ்கூலில் இருக்கிற பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வருவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து கலந்துக்கணும், இப்படியே தனிமையிலே இருக்காதீங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு போகிறா. நைட்டு வந்து அந்த ஸ்கூல் ஈவெண்ட்ல நடக்கிற டின்னர் பார்ட்டி எல்லாத்துலேயும் இவங்க கலந்துக்கிறாங்க. அப்போ டிவோட்டோ அங்கே வந்து வந்திருப்பான். அவன் வந்து கர்ட்டிஸை பார்த்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறான். ஒன்னால தாண்டா என்னோட வேலையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்க. இதை பாரு, இதை பற்றி நம்ம தனியாக பேசிக்கலாம், ஃபேமிலி முன்னாடி எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கர்ட்டிஸ் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறான். ஏன்னா அங்கே மற்ற எல்லாருமே வந்து வந்திருப்பாங்கல்ல. ஆனால் அந்த டிவோட் வந்து மனசை வந்து கேட்காது. உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தானடா எனக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்திக்கிட்டே தான் இருக்கான். அப்படி கத்துனவன் இவன் மேலே கை வைக்க வேற ஆரம்பிச்சிடறான். இதனால ஹானாவை கூட்டிட்டு அவளும் வந்து கொஞ்சம் செக்யூர் பண்ண பார்க்குறா. இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே வந்து சண்டை வர ஆரம்பிக்குது. இவன் வந்து அப்போ பயங்கரமாக கத்துறான். இதை பாருங்க, இங்கே பயங்கரமான ஒரு புயல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டேபிளையே வந்து கவுத்து போட்டுறான். அதை பற்றின அக்கறை வந்து உங்களுக்கு யாருமே கிடையாது, முன்னெச்சரிக்கிற எதுவுமே கிடையாது. ஆனால் புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு இவன் வந்து ரொம்பவே டவுன் ஆகிடுறான். இதை சான்ஸாக வச்சுட்டு சமந்தாவும் சரி ஒன்றும் இல்லை வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவன் வந்து பார்க்குறான், ஹானா வந்து நடு ரோட்டில் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கிறா. இவையே எப்படி நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தூக்கி கூட்டிட்டு வர்றதுக்காக போவான். அப்படி தூக்கிட்டு போறப்ப தான் வானத்துல வந்து பறவைகள் மறுபடியும் ஒரு வினோதமான ஷேப்ல வந்து பறந்துட்டு இருக்கிறதா அவன் வந்து பார்க்கறான். அதுவும் இவன் கிட்ட தான் வந்து அட்டாக் பண்ற மாதிரி வேற எல்லாம் வருது. அதனால பொண்ணை வந்து பத்திரமா வந்து பிடிச்சிக்கிட்டே அவன் வந்து அப்படியே கீழே குனிஞ்சிட்டு இருக்கிறான். எப்படியோ அந்த பறவைகள் எல்லாமே வந்து இவனை தாண்டி வந்து பறந்துருது. பறந்தாலுமே அங்க மறுபடியும் வானத்துல போயிட்டு ஃபுல்லா வந்து ஒரு வினோதமான ஷேப்ல தான் பறக்க ஆரம்பிக்குது. அதுவும் சிலது அப்படியே வந்து இறந்து போய் கீழே வேற விழ ஆரம்பிக்குது. ஐயோ இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா பயந்து போய் வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த எமர்ஜென்சி சைரன் ஒன்று இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா அந்த சைரன் வந்து அடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இவன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். உண்மையிலே அந்த சைரனோட சவுண்டு வந்து கேட்குது. வெளியில வர நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படின்னா இவன் கணக்குப்படி உண்மையிலே வந்து பெரிய புயல் வந்து வரப்போகுது. அதனால சீக்கிரமா நம்ம ஷெல்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானாவையும் சமந்தாவையும் கூட்டிக்கிட்டு ஷெல்டருக்கு வந்துடுறான். அங்கே வந்ததுமே அவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறான். கேஸ் மாஸ்க் அது இதுன்னு எல்லாமே சேஃப்டி ப்ரெஷர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்றான். ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே அவன் வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து தூங்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தூங்கி எந்திரிச்சு பார்க்குறான். ஏதோ வந்து புயல் வந்து சரியாயிடுச்சா போயிடுச்சா கடந்துருச்சா அப்படின்ற மாதிரி அவன் வந்து செக் பண்ணுறான். ஆனால் எதுவும் சரியான மாதிரி தெரியல. இன்னும் அவனுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்கு. சரி ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆக்சிஜன் மாஸ்கோடைய அந்த ஷெல்டருக்குள்ள வந்து அவன் தூங்க ஆரம்பிக்கிறான்.
மறுநாள் காலையில சமந்தா தான் இவளை வந்து வந்து எழுப்புறான், எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, புயல் எல்லாம் கடந்துருச்சு, அதனால நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கேட்குறா. ஆனா இவன் வந்து கொஞ்சம் பயப்படுறான். இவன் வந்து ஃபர்ஸ்ட் டோரை போய் செக் பண்றான். இல்ல எனக்கு வந்து இன்னும் அது உணர முடியுது, அது இன்னும் வந்து கடக்கல, இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு, அதனால நம்ம இப்ப வெளியில போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி கர்டிஸ் வந்து சொல்றான். ரொம்ப பயமா வேற இருக்கு, அதனால நீ வேணா இந்த கதவை தர, நான் கண்டிப்பா திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட வந்து சாவியை கொடுக்க, ஆனா இவ வந்து அந்த சாவியை வந்து வாங்கல. நீங்க வந்து நம்மளோட, அதாவது எங்களோட நன்மைக்காக தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்றீங்க, இல்ல நீங்க தான் இந்த கதவை வந்து திறக்கணும், நான் வந்து உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா வந்து சொல்றா. இப்ப இவன் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே தான் அந்த கதவை வந்து திறக்கிறான். அப்படி திறந்ததுமே நல்ல வெயில் வந்து வந்துருது, புயல் எல்லாமே வந்து கடந்துருது, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெளில வந்து பாக்குறாங்க. இப்போ பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த புயல்னால ஏற்பட்ட டேமேஜஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சமந்தா வந்து கர்டிஸ் கிட்ட, இதுக்கப்புறம் நீங்க நல்ல சைக்காட்ரிஸ்டா கண்டிப்பா போய் தான் ஆகணும், உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறா. சரின்ட்டு இவங்களும் போயிட்டு டாக்டர் வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து இதை தேவை, மெடிசன்ஸ் எல்லாமே தேவை, அதனால நீங்கள் தங்கி இங்கேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு வேற வழியே இல்லை, இதுக்கப்புறம் ஷெல்ட்ரு அப்படி இப்படின்னு இவனால் பார்த்துக்கிட்டலாம் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, ஃபேமிலியும் இவனால் வந்து பார்க்கலாம் முடியாது. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பார்த்து ரெஸ்ட்டில் இருங்க, நான் வந்து சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா இவனுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால கொஞ்ச நாளைக்கு அவனால் ஃபேமிலி இதெல்லாம் வந்து மீட் பண்ண முடியாது. அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க, இவங்க 3 பேருமே ஒரு பீச்சில் வந்து இருக்காங்க. அப்போ ஹேனா வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஒரு சாண்ட் கேசல் வந்து பண்ணிட்டு இருக்கிறா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஸ்ட்ரோம்கான சைன் லாங்குவேஜ் வந்து பண்ணுறா. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தூக்கி வச்சுக்கிட்டு அவன் வந்து தூரத்தில் பார்க்குறான். பார்த்தா பயங்கரமான ஒரு புயல் வந்து வந்துட்டு இருக்கு. இதை வந்து அவன் மட்டும் பார்க்கல, சமந்தாவும் வந்து பார்க்குறா. அதோட அது வந்து புயல் வந்து ஃபார்ம் ஆகி மழை தானே வரும், அப்படி மழை இல்லாமல் ஆயில் அந்த எண்ணெயாக வந்து விழ ஆரம்பிக்குது. அதை வந்து இவளும் வந்து புரிஞ்சுக்கிறா. இது இவன் நமக்கு மட்டும்தான் தெரியுதா இல்லை அப்படின்ற மாதிரி இவன் ஒரு டவுட்ல பீதியிலே வந்து பின்னாடி திரும்பி சமந்தாவா பார்க்குறா. அவளுக்கும் இது வந்து தெரியுது அப்படிங்கிறத அப்புறமா தான் இவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறான். இத்தனை நாளாக இதை தானடா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். இவன் சொன்னதை யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவன் சொன்ன மாதிரி உண்மையிலே பெரிய புயல் ஒன்று வந்துட்டு இருக்கு. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸ் பற்றியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.